ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெர்னி வித் பிஜே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராயபுரம். இந்த ராயபுரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஏரியா சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ராயபுரத்துல நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாத உண்மைகளும் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோல ராயபுரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ராயபுரத்துல நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க, இந்த ஸ்டேஷனை தாண்டி நிறைய பேர் டிராவல் பண்ணிருப்பீங்க. ஆனா நம்ம இந்தியாவில், சவுத் இந்தியாவில் முதல்ல கட்டின ஸ்டேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரியுமா? ஆமாங்க, நம்ம சவுத் இந்தியாவில் முதல்ல கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் இந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ஸ்டேஷன் 1856 ஓபன் பண்ணாங்க. அதாவது 170 வருஷத்துக்கு மேல ஹிஸ்டரி இருக்கு. அப்ப சென்னைக்கு மெட்ராஸ்னு பேரு. பிரிட்டிஷ் பீரியட்ல ரயில்வே டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆன முக்கியமான இடம் தான் இந்த இடம். இமேஜின் பண்ணி பாருங்க, அப்ப இங்க ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின் வந்திருக்கும். அந்த டைம்ல இந்த ஸ்டேஷன் எவ்வளவு பிஸியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி இருக்கு, அப்படியே சைலண்டா இருக்கு. இந்த பில்டிங்க பார்த்தாலே ஓல்டு பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் ஃபீல் வருது. இந்த பில்லர்ஸ், விண்டோஸ், ஃப்ரண்ட் டிசைன் எல்லாமே ஹெரிடேஜ் ஸ்டைல்ல இருக்கு. இப்ப கூட இந்த பில்டிங்க பிரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? சென்னை சென்ட்ரல் ரொம்ப ஃபேமஸ். ஆனா சென்னை ரயில்வே ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆன பிளேஸ் ராயபுரம் தான். அதனால ஹிஸ்டரி லவர்ஸ் கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தான் இந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்ப நிறைய புது ஸ்டேஷன்ஸ் வந்தாலும் இந்த ஸ்டேஷன் மட்டும் அப்படியே இருக்கு பாருங்க. அப்போ எப்படி இருந்ததோ இப்பயும் அதே போலதான் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் 1856 ஜூலை 1ல இருந்து அபிஷியலா ஓபன் ஆச்சு. அப்ப மெட்ராஸ்ல இருந்து வாலாஜா ரோட் வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் சவுத் இந்தியா ரயில்வே ஹிஸ்டரியில ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனா இருந்துச்சு. இங்க நின்று பல வருஷங்கள் பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் ஆபரேட் ஆச்சு. சென்னை சென்ட்ரல் வர்றதுக்கு முன்னாடி ராயபுரம் தான் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். அந்த காலத்துல சென்னைக்கு வர்ற நிறைய பேர் இந்த ஸ்டேஷன்ல தான் இறங்குவாங்க. இந்த பில்டிங் பிரிட்டிஷ் பீரியட் ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்டது. நோட்டீஸ் பண்ணுங்க, ஹை சீலிங், லாங் வரண்டா, பெரிய பில்லர்ஸ். இந்த டிசைன் அப்போ கிளைமேட்டுக்கு சூட் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷல் விஷயம், இவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த ஸ்டேஷன் இன்னும் யூஸ்ல இருக்கு. ஹெரிடேஜ் வேல்யூவும் ரயில்வே இம்பார்ட்டன்ஸும் ரெண்டும் பெருசா இருக்கிறது நல்லதா இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் நிறைய வாட்டி வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஸ்டேஷனுக்கு இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்ப தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த ஸ்டேஷனோட ஹிஸ்டரியும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா ராயபுரம்னு சொல்றோம்ல, இந்த ராயபுரம் பேரு இந்த ஏரியாவுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். வாங்க அங்க போகலாம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம அப்படியே இந்த சந்துக்குள்ள புகுந்து நடந்து போறோம். வாங்க அங்க போயிட்டு இந்த ராயபுரத்துக்கு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த லொகேஷன். நீங்க பாத்தீங்கன்னா இங்கே தான் ராயபுரமோட சர்ச் இருக்கு. இந்த சர்ச் பேர் பாத்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச். இந்த சர்ச்சுக்கும் ராயபுரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கே தான் சம்பந்தமே இருக்கு. வாங்க உள்ள போலாம். ஒரு கிரவுண்ட்ல இந்த சர்ச் இருக்கு. நான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இந்த சர்ச்சுக்கும் வந்தது இல்லை இதுக்கு முன்னாடி. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த சர்ச்சை பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இந்த சர்ச்சை பார்த்தா பழைய சர்ச் அப்படின்னு சொல்லியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இப்போதைக்கும் பார்க்கறதுக்கு புதுசாக கட்டின சர்ச் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த சர்ச்சுக்கும் ராயபுரம் பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த சர்ச்சோட ஒரிஜினல் பேரு செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச். இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலனான செயின்ட் பீட்டர்ஸை தமிழ்ல ராயப்பர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் மிஷனர்ஸ் இந்த பகுதிக்கு வந்த போது இங்க வாழ்ந்த மீனவர் சமுதாயத்துக்கு இந்த சர்ச் முக்கியமான வழிபாட்டு இடமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த சர்ச் சீக்கிரமாவே மக்களிடம் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சர்ச்சை சுற்றி வீடுகள் உருவாச்சு. மக்கள் இந்த பகுதியை ராயப்பர் புரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் அது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ல மாறி ராயபுரமா மாறிடுச்சு. அதனால ராயபுரம் அப்படிங்கிற பேரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரல, ஹார்பர்ல இருந்தும் வரல. இந்த ராயப்பர் சர்ச்சோட வரலாறு தான் இந்த ஊருக்கு பேரா இருக்கு. இந்த சர்ச்சுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்த நேரம் சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதனால உள்ள போய் காட்ட முடியல. இந்த ராயப்பர் சர்ச்சோட பெரிய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 29ஆம் தேதி நடக்கும். அப்போ ராயபுரம் ஃபுல்லா திருவிழா கோலத்துல இருக்கும்.
ஆயிரக்கணக்கான பக்தர்களும் இங்க விசிட் பண்ண வருவாங்க. அப்படியே இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஸ்கூல் பசங்க தான் அதிகமா இருக்காங்க, வந்து இங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கிரவுண்டுக்குள்ள இப்படி ஒரு அழகான சர்ச் கட்டி இருக்கிறது வேற லெவல்ல இருக்கு. பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான பிளேஸ். ரயில்வே, ஹார்பர், சி ரூட் எல்லாமே இங்க இருந்ததுனால சென்னை டெவலப்மெண்ட் ஆகுறதுல ராயபுரம்க்கு ஒரு பெரிய ரோல் இருந்துச்சு. நம்ம இப்ப பாக்குற ரோட்ஸ் எல்லாம் நார்மலா தெரியும், ஆனா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா மெர்ச்சன்ட்ஸ், ரயில்வே ஆபீசர்ஸ், ஃபிஷர்ஸ் மேன், ஃபாரின் ட்ரேடர்ஸ் இப்படி நிறைய பேர் வந்து போன இடம் தான் இந்த ராயபுரம். அதனாலதான் ராயபுரம்க்கு ஒரு யூனிக் கல்ச்சர் கிரியேட் ஆச்சு. இங்க தமிழ் கல்ச்சரும் ஆங்கிலோ இந்தியன் இன்ஃபுளுன்ஸும் ஃபிஷிங் கம்யூனிட்டி லைஃபும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரா இருக்கு. ஹிஸ்டரி மட்டும் இல்ல, இப்போ கூட இந்த ஏரியால வேர்ல்டு பில்டிங்ஸ், சர்ச்சஸ், ஹார்பர் ரோட்ஸ்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய பிளேசஸ் இருக்கு. ஏரியால ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுங்க, பெரிய மால்ஸ் இல்ல, ஹை ரைஸ் பில்டிங்ஸும் ரொம்ப கம்மி. ஆனா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுதான் ராயபுரமோட பியூட்டி. வாக்கிங் பண்ணும்போது ஓல்டு சர்ச்சஸ், ஸ்மால் ரோடு ஷாப்ஸ், டீ கடை, லோக்கல் பீப்புளோட டெய்லி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். டூரிஸ்ட் பிளேஸ்னா போட்டோ எடுத்து போயிட்டுறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வந்துதான் ஒரு சிட்டியோட ரியல் கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ராயபுரம் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் நம்ம வெயிட் பண்ணுது. அந்த பிளேஸ் தான் இதோ எதிரில தெரியுது பாருங்க, ஏசி பஸ் ஸ்டாண்ட். இதுதான் இந்த ஏசி பஸ் ஸ்டாண்ட். பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் போன ஆட்சியில தான் கட்டியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் பார்த்தோம்னா கல் மண்டபம் பஸ் ஸ்டாண்ட். இங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி நம்ம சென்னையில சில ஏசி பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க போன ஆட்சியில. இந்த ஏசி பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா 1.31 கோடி பட்ஜெட்ல வந்து கட்டியிருக்காங்க. இவ்வளவு பட்ஜெட்ல கட்டப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு வீடியோவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த ராயபுரம்ல ஏசி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாச்சு, சர்ச் பார்த்தாச்சு, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா இந்த ராயபுரம் ஃப்ளைஓவருக்கு மேல இருக்கிற ஒரு வியூவை தான் பார்க்க போறோம். எப்பயாவது நம்மளுக்கு போர் அடிக்குது, சும்மா எங்கேயாவது நின்று வியூ பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த பிரிட்ஜ் மேல நின்று அந்த வியூ பாருங்க, செம்மையா இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் அந்த வியூ. இங்க பாருங்க, இங்க இருந்து நம்ம ஹார்பரியே பார்க்கலாம். அவ்வளோ கிளியரா தெரியுது பாருங்க. இந்த கண்டெய்னர்ஸ் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மூவ் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம இங்க இருந்து அப்படியே சும்மா ஜாலியா ஒரு வியூக்காக டைம் பாஸ்க்காக பார்த்துன்னு இருக்கலாம். அப்படியே ஹார்பர் பத்தியும் லைட்டா தெரிஞ்சுக்கலாம். சென்னை ஹார்பர்ல ஒரு நாளைக்கு சராசரியா 1.5 லேக் டன்ஸுக்கு மேல கார்கோ ஹேண்டில் பண்ணப்படுது. இதுல கண்டெய்னர்ஸ், கார்ஸ், மெஷினரி, க்ரூட் ஆயில், ஃபெர்டிலைசர்ஸ், ஸ்டீல் மாதிரி பல பொருட்கள் உலகம் முழுவதும் அனுப்பப்படுது, வந்து சேருது. நீங்க பாக்குற சென்னை ஹார்பர் இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஆர்டிபிஷியல் ஹார்பர்ல ஒண்ணு. கடலுக்குள்ள பிரேக் வாட்டர் கட்டி இந்த ஹார்பர் உருவாக்கப்பட்டது. 1881ல பிரிட்டிஷ் இந்த ஹார்பரை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி கப்பல்கள் கடல்ல தான் நிக்கும், சின்ன போட்ல தான் கார்கோ கொண்டு போவாங்க. ஒரு வருஷத்துக்கு 5 கோடி டன்ஸுக்கு மேல கார்கோ சென்னை போர்ட் ஹேண்டில் பண்ணுது. அதனால இந்தியாவோட பிஸியஸ்ட் பார்ட்ஸ்ல ஒண்ணு. இந்தியால மேனுஃபேக்சர் பண்ற ஹூண்டாய், நிசான், BMW மாதிரி பல கம்பெனி கார்ஸ் இங்க இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் சென்னை ஹார்பருக்கு வந்து போகுது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸ் இங்க லோடு அன்லோட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம சென்னை சிட்டி எக்கானமிக்கு பேக் போன்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான மக்களோட இன்டைரக்ட் லைவ்லிவுட் இந்த ஹார்பர் மேல டிபெண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஹார்பருக்குள்ள தனித்துவமான ரயில்வே டிராக்ஸ் இருக்கு. கார்கோ டைரக்டா ட்ரெயின்ல இந்தியா முழுவதும் அனுப்பப்படுது. கார்ஸ், மெஷினரி, கிரானைட், லெதர் ப்ராடக்ட்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், கெமிக்கல்ஸ் இப்படி பல பொருட்கள் சென்னையில இருந்து உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம சென்னைக்கு இவ்வளவு பெரிய உலக முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த ஹார்பர் பத்தி சென்னையில இருக்கிற பல பேருக்கு தெரியாது.
இப்போ நம்ம இந்த வீடியோவில் ராயபுரமில் இருக்கிற 4 முக்கியமான இடங்கள் பார்த்தோம். இந்த 4 முக்கியமான இடங்கள் தவிர்த்து ராயபுரமில் வேறு என்னென்ன பார்க்க வேண்டிய பிளேசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பார்த்த இந்த 4 இடங்களுக்கும் ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 விசிட்டையும் விசிட் பண்ணியிருக்கேன், இந்த 4 பிளேஸையும் விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 4 பிளேஸுக்குமே இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இப்படி ஒரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு இன்னொரு வீடியோ, இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.